ஹாய் கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டெல்லி போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள். அதுக்கான ஜாப் வேகன்சி தான் எஸ்எஸ்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 509 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய சேலரி ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அரௌண்ட் 45,000 வந்து நம்ம ஸ்டார்டிங் சேலரியே இருக்கும். அதாவது 30,000 to 85,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். பேசிக் அடிஷ்னல் அதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு அரௌண்ட் 45,000 நம்மளுக்கு சேலரி கையில் வந்து வரும். ஓகேவா? இதோடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லும்போது 12th பாஸ் ஆயிருந்தா போதும். இதை நம்ம எதுல ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எஸ்எஸ்சி அவங்களுடைய வெப்சைட்ல தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். வாங்க இந்த ஜாபுடைய ஃபுல் டீடைல் பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த டெல்லி போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் இதுக்கான ஜாப் நோட்டிபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது 29 செப்டம்பர் 2025, அதாவது ஒரு 3 days பிஃபோர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனும் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் ஆகுச்சோ அன்னைக்கே அப்ளிகேஷனும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அன்னில இருந்தே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி அப்ளை ஆன்லைன் லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லும்போது 20th October 2025 அதுக்குள்ள நீங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடணும். அதே மாதிரி ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட், ஃபீஸ் பேமெண்ட் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லும்போது 21st October 2025 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். இன்கேஸ் எதனா உங்களுக்கு கரெக்ஷன் இருக்கு, நேம் அட்ரஸ் அது மாதிரி எதனா கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 27th to 29th October அதுக்குள்ள நீங்க சேஞ்ச் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸாம் அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் கார்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டைரக்டாவே எஸ்எஸ்சி வெப்சைட்லயே அனுப்பிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்டா இந்த டேட்ல கண்டக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லல. ஆனா ஒரு டென்டேட்டிவ் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டிசம்பர் டு ஜனவரி 2026 இந்த 2 மந்த்ல ஒரு டேட்ல வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிசல்ட் டேட்டும் அவங்க வந்து டென்டேட்டிவா தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது அஃபிஷியலா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. அப்ளிகேஷன் ஃபீஸ், அதோட ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கம்பேர் டு ஸ்டேட் கவர்மெண்ட் அதை விட இங்கே ஃபீஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு எல்லாமே 100 rupees தான். இதுவே நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அந்த கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தேர் இஸ் நோ ஃபீஸ் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், ஆஃப்லைன், ஈச்சலான் எல்லாமே எது வேணா நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்றதுனால ஃபுல் ஃபெசிலிட்டி இதுல வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 1st July 2025 அதுக்குள்ள நீங்க 18 இயர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த டேட்டுக்குள்ள நீங்க 25 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாம இருக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க இருந்தாதான் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள். அதாவது 1st July 2025 அந்த டைம் அப்போ உங்களுக்கு 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிருக்கும். அதே மாதிரி 1st July 2025 அந்த டேட் அப்போ உங்களுக்கு 25க்கு மேல போயிருக்க கூடாது. அவங்க எல்லாருமே இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எஸ்எஸ்சி டெல்லி போலீஸ் வேகன்சி 2025, அதாவது இதை கம்பல்சரி இதோட கேட்டகரி எலிஜிபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்பல்சரி நீங்க 10th + 2 12th அது மாதிரி கேட்டகரியில வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஈக்குவலன்ட் டு 12th டிகிரி அது எதனா முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள். அதே மாதிரி இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது டைப்பிங் ஸ்பீடு 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் அந்த ரேஞ்சில் வந்து பண்ணணும் இங்கிலீஷ் கேட்டகரியா இருந்தா அப்படின்றாங்க. அதே மாதிரி நீங்க ஹிந்தி டைப் ரைட்டிங் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது 25 வேர்ட்ஸ் பெர் மினிட் அந்த ரேஞ்சில் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. அடுத்தது பாருங்க 509 ஜாப் வேகன்சி எப்படிலாம் பிரிக்கிறாங்க அந்த கேட்டகரியும் ஜெண்டர் வைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்ல இவ்வளவு கேட்டகரி டோட்டலா 168 இருக்கு. இடபிள்யூஎஸ்ல டோட்டலா 34 இருக்கு. ஓபிசில 77, எஸ்சி 49, எஸ்டி 13, டோட்டலா 341 வந்து மேல் கேட்டகரிக்கு இருக்கு. அதே மாதிரி ஃபீமேல் கேட்டகரி அப்படின்னு சொல்லும்போது அன்ரிசர்வ்ல 82, இடபிள்யூஎஸ்ல 17, ஓபிசில 38, எஸ்சில 24, எஸ்டில 7, டோட்டலா 168. டோட்டலா 2 கேட்டகரியும் நம்ம சேர்த்து நம்மளுக்கு 509 ஜாப் வேகன்சி வந்து ஹெட் கான்ஸ்டபிள்ல இருக்கு ஃபார் டெல்லி போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பே ஸ்கேல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 25,500 to 81,100 பெர் மந்த். அதாவது இதுல எப்படியும் ஒரு 45,000 ரேஞ்ச் வந்து பெர் மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி பே லெவல் சொல்லும்போது பே கமிஷன் பே லெவல் 4 அது பேஸ் பண்ணி சேலரி வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இது போலீஸ் ஜாப் அப்படின்றதுனால ஹைட், வெயிட், ரன்னிங் அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்ப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி அந்த கேட்டகரி எல்லாமே 165 சென்டிமீட்டர் வந்து நீங்க இருந்திருக்கணும். அதுவே எஸ்டி அப்படின்னு சொல்லும்போது 160 சென்டிமீட்டர்ஸ் வந்து இருக்கணும். இன்கேஸ் நீங்க ஃபீமேல் கேட்டகரி அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி அவங்க 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். எஸ்சின்னு சொல்லும்போது 152 சென்டிமீட்டர்ஸ் வந்து இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு இந்த கேட்டகரியில 78 to 82 இருக்கணும். எஸ்டின்னு சொல்லும்போது 73 to 78 அந்த கேட்டகரியில இருக்கும். ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டகரி எதுவும் இவங்களுக்கு கிடையாது.
நெக்ஸ்ட் ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் 7 நிமிஷத்துல 1600 மீட்டர்ஸ் வந்து மேல் கேட்டகரி ஓடுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேட்டகரி அப்படின்னு சொல்லும்போது 5 மினிட்ஸ்ல 800 மீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப் ரெண்டுமே இருக்கு. லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் மேல் கேட்டகரி 12.5 ஃபீட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஃபீமேல் கேட்டகரி அவங்கள பொறுத்த வரைக்கும் 9 ஃபீட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஹைட் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 3.5 ஃபீட் வந்து மேல் கேட்டகரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபீமேல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 3 ஃபீட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரி, அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாக 100 மார்க்ஸ் கேட்பாங்க. 100மே எம்சிக்யூ டைப்ஸில் தான் இருக்கும். இது எதை இன்க்ளூடட் பண்ணி இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 20 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அது ஒரு 20 மார்க்ஸ். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அது ஒரு 25. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25. கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அது ஒரு 10. டோட்டலாக 100 மார்க்ஸ் வந்து இருக்கு. 100 மார்க்ஸ் நீங்கள் எழுதுறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது 90 மினிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதாவது 1/4 அதாவது 0.25 ஃபார் ஈச் ராங் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4 கொஸ்டின் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.25 ஆட் பண்ணும்போது 1 மார்க் வந்து ரெடியூஸ் பண்றாங்க. அதாவது 100 மார்க்ல நீங்க 96 மார்க் எடுத்திருக்கீங்க, 4 மார்க்ஸ் வந்து தப்பா அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த 4 கொஸ்டினுக்கும் 1 மார்க் வந்து ரெடியூஸ் பண்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு 4 கொஸ்டினுக்கும் 0.25 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். டோட்டலாக 1 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ 96 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தாலும் 1 மார்க் நெகட்டிவ்ல 95 மார்க் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதனால இதில் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது, பார்த்துங்க. அதே மாதிரி கொஸ்டின் டைப் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அந்த பேசிஸில் தான் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. நெக்ஸ்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பென் அண்ட் பேப்பர் அந்த டைப் கிடையாது, சிபிடி அந்த டைப்பில் தான் கொஸ்டின் வந்து இருக்கும். ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் 100 மார்க்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்கல் என்டூரன்ஸ், மெஷர்மெண்ட் டெஸ்ட் அந்த ப்ரொசீஜரும் அதுக்கு அடுத்தது ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 25 மார்க்ஸ் இருக்குது. இதில் இங்கிலீஷ் இருந்தாலும் ஓகே, ஹிந்தி இருந்தாலும் ஓகே. வேர்ட்ஸ் பெர் மினிட் அதை பேஸ் பண்ணி இங்கிலீஷ்னு சொல்லும்போது 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் அதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஹிந்தின்னு சொல்லும்போது 25 வேர்ட்ஸ் பெர் மினிட் அந்த ரேஞ்சில் வந்து இருக்கணும். அதுக்கு ஒரு 25 மார்க். அதே மாதிரி கம்ப்யூட்டர் டெஸ்ட் அதுலேயும் குவாலிஃபை ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்எக்ஸ், எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் அது எல்லாமே ஒரு குட் நாலேஜ் வந்து ரிசீவ் ஆகிருக்கணும். இப்போ இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து எஸ்எஸ்சி அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாகவே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதாவது https://ssc.gov.in/ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டேரெக்டாகவே அவங்க கேட்டிருக்க நெசசரி டாக்குமெண்ட்டை ஃபீட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா தேவைப்படுத்தாலும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஃபுல் இன்ஃபர்மேஷன், ஜாப் வேகன்சி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ப்ரொசீட் பண்ண போகிறோம். மறக்காமல் எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.